முழக்க பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றிருக்கின்ற அருமை தோழர் திராவிடர் கழகத்தின் நகர தலைவர் தோழர் மோகன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய மாவட்ட இளைஞரணி தலைவர் தோழர் ஆனந்தகுமார் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இறுதியாக சிறப்புரையாற்ற உள்ள திராவிடர் கழகத்தின் பகுத்தறிவாளர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அண்ணா சரவணன் அவர்களே, பங்கேற்று வாழ்த்துரை வழங்க வந்துள்ள மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி சமூக வலைதள பொறுப்பாளர், திருச்செங்கோடு ஒன்றிய குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய முனைவர் தோழர் ரியா அவர்களே, மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர் தோழர் பவுன்ராஜ் அவர்களே, நகர பொறுப்பாளர் செல்லமுத்து அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய நகர செயலாளர் தோழர் சக்தி பரமசிவம் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற திராவிடர் கழக தோழர்களே, என்னோடு பங்கேற்றிருக்கின்ற ஆதித்தமிழர் பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் தோழர் தாமரை செல்வம் அவர்களே, தோழர் பிரபாகரன் அவர்களே, தோழர் சிவசங்கர் அவர்களே, அனைவருக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் தலைமைக்குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, தந்தை பெரியார் மக்களினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானவராக இருக்கலாம். அவர் கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை, அதுபோன்ற நம்பிக்கைகளுக்கு எதிரானவராக தந்தை பெரியார் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் மக்களுடைய நலன்களுக்கு எதிரானவர் அல்ல என்பதுதான் வைக்கம் வெற்றி விழா பொதுக்கூட்டம் சொல்லுகின்ற செய்தி. தந்தை பெரியார் என்கின்ற ஒரு மாமனிதர் தமிழ்நாட்டில் பிறப்பெடுக்காவிட்டால் பெண்கள் இன்றைக்கு வரைக்கும் அடுப்படியிலே மட்டுமே முடங்கி இருக்க வேண்டிய ஒரு காலத்திலேயே ஆட்பட்டிருப்பார்கள். பெண்கள் உரிமை பெற்று இன்றைக்கு பொது ஸ்தலத்திலே இயங்குகிறார்கள் என்றால் தந்தை பெரியார் மட்டுமே காரணம் என்பதை அழுத்தம் திருத்தமாக நெடுங்காலமாக பதிவு செய்து வந்திருக்கிறோம். அதே போல புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் இந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் என்று மட்டுமே பிஜேபி அரசாகட்டும், RSS ஆகட்டும், இந்துத்துவா கும்பலாகட்டும், இன்னும் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே பாசிச இனவாதம் பேசுகின்றவர்களாகட்டும், தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்களாக மட்டுமே காட்டி வந்திருப்பார்கள். ஆனால் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் மக்களினுடைய நலன்களுக்கு எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், வைக்கத்தினுடைய வரலாற்றை தோழர்கள் எளிதாக பேசினார்கள். 1924 காலகட்டங்களிலே வைக்கம் அந்த ஈஸ்வரன் கோவில் வீதிகளிலே நடமாட முடியாத நிலையில் இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு எல்லா கோயில்களிலும் அர்ச்சகராக முடியும் என்கின்ற நிலையை எட்டியிருக்கிறோம் என்றால், ஒரு பொது வீதியிலே நுழைய முடியாத ஒரு சமூகம் இன்றைக்கு கருவறையிலே நுழைந்து இன்றைக்கு கடவுளுக்கு அர்ச்சகராக பணி செய்கின்ற அந்த உச்சத்தை எட்டியிருக்கிறது என்றால் அதுதான் தந்தை பெரியாரினுடைய கனவு, சமூக நீதி கனவு, எல்லோருக்கும் எல்லாமும் என்கின்ற அந்த கனவு. நாம் கோயில் இருக்கின்ற பகுதிக்கு கூட நுழைய முடியாத ஒரு சமூகமாக இருந்தவர்களை கோயிலினுடைய கருவறை வரைக்கும் நுழைய வைத்தது திராவிட மாடல். முத்தமிழறிஞர் கலைஞராகட்டும், அறிஞர் அண்ணாவாகட்டும், தந்தை பெரியார், இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தொடர்ந்து அதனுடைய பாரம்பரியம். திராவிட மாடல் அரசு இல்லாதவர்க்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் எல்லாமும் என்கின்ற திராவிட மாடல் முழக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தகவலுக்காக சொல்லுகிறோம். 1924 காலகட்டம் வைக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்க மனநிலை கொண்ட நம்பூதிரிகளினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. அந்த கோட்டயம் மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த வைக்கம் என்கின்ற பகுதி, அந்த பகுதியை சுற்றி இருக்கின்ற 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இன்றைக்கும் இந்தியாவில் யார் கல்வியிலும் அறிவிலும் சிறந்து வழங்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று கேட்டால் அது கேரளாவை தான் அடையாளம் காட்டுவார்கள். 1924 காலகட்டத்திலும் கூட வைக்கத்தில் இது போன்ற பொது வீதிகள் நடமாடக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்த காலத்திலும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓரளவுக்கு நல்ல படிப்பறிவு மிக்கவர்களாகவே இருந்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக அந்த வைக்கம் 4 வீதிகள் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு, மன்னருடைய அரண்மனையை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இருக்கின்ற பள்ளிகளிலே தாழ்த்தப்பட்ட மக்களாகட்டும், அங்கு ஈழவராக இருக்கக்கூடிய புலையராக இருக்கக்கூடிய, இன்னும் தீயர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகங்கள் 5 கிலோமீட்டர் சுற்றளவு பள்ளிக்கூடங்களில் படிக்க முடியாத நிலை இருந்தது. இந்த வைக்கம் போராட்டத்தில் காந்தி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை
இரட்டை வாக்குரிமை மூலமாக செய்தார். அதே போலதான் வைக்கம் போராட்டத்திலேயே ஒரு சூழ்ச்சியை செஞ்சார். இன்னைக்கு காங்கிரஸ்லாம் இந்த கூட்டத்தை கூப்பிட்டு இருந்தா நான் வரல. காந்தியினுடைய சூழ்ச்சி எந்த மாதிரியான சூழ்ச்சின்னு கேட்டா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று பூனா ஒப்பந்தத்தின் மூலம் புரட்சியாளர் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து அது இந்துக்களுடைய ஒற்றுமையை சிதைச்சிரும், இது வந்ததுன்னா இந்துக்களுக்குள்ளேயே பாகுபாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பூனா ஒப்பந்தத்தை எதுக்கும் இல்லாம கெடுத்து குட்டிச்சவராக்கி இன்றைக்கு வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தனி தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்தியா முழுமைக்கும் ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்தவர் அண்ணல் காந்தியடிகள். அதே போலதான் வைக்கம் போராட்டத்தை நாங்கெல்லாம் இன்னைக்கு வரலாம், இந்த வீதியில நாங்க போக முடியல, கோயிலுக்குள்ள நுழைய முடியல, கோயில் இருக்கிற பகுதிகளில் இங்கு ஈழவர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் புலையர் என்று சொல்லக்கூடிய தீயர் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களை எல்லாம் உள்ளேயே நுழைய விட மாட்டேங்கிறாங்க. இவங்க முன்னாடியே இது இவர்கள் நுழையக்கூடாத பகுதின்னு பதாகை வச்சிருக்கிறாங்க, இது எங்களுடைய மாண்பை சிதைக்குது, நாங்களும் மனிதர்கள் தானே, ஆடும் மாடும் நாயும் பண்ணியும் போகக்கூடிய அந்த வீதியில ஏன் மனிதனாக பிறந்த நாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு பெரிய சாதின்னு சொல்லக்கூடிய நாயர் சாதி முதற்கொண்டு அந்த பகுதியில அவங்க நடமாடுறதுக்கு விடவில்லை. நம்பூதிரிகளை தவிர யாரும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்தது. இதை காந்தி கிட்ட கொண்டு போறாங்க. நாங்க இந்த மாதிரியான ஒரு கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களை அந்த தெருவழியா நடக்க விட மாட்டேங்கிறாங்க, நாங்களும் மனிதர்கள் தானே, ஏன் நாங்க நடக்க கூடாது, நீங்க இங்க எல்லாம் எல்லா மக்களுக்குமான உரிமைகளுக்காக பேசுறீங்க, தீண்டாமை ஒழிப்பெல்லாம் பேசுறீங்க, ஆனா இது இவ்வளவு பெரிய தீண்டாமை கொடுமை கேரள மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதிர்த்து இதை போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள்லாம் தேசிய காங்கிரஸ் தலைவரான காந்தி கிட்ட போறப்ப காந்தி எப்படி பூனா ஒப்பந்தத்தில் ஒரு சூழ்ச்சியை பண்ணி தலித் மக்கள் இரட்டை வாக்குரிமையை பெறக்கூடாது என்று தடுத்தாரோ அதே போல சூழ்ச்சியை தான் அதே வைக்கத்திலேயும் செஞ்சார். அவர் அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் முதல்ல உங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க. இன்னைக்கு நாங்க போய் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு நிகழ்ச்சிக்கு நன்கொடைக்கு போய் நின்னாலோ அல்லது நாங்க ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு கூட்டம் வச்சிருக்கிற போய் நின்னாலோ முதல்ல போய் உங்க தெருவில் இருக்கிற உங்க சேரியில் இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைங்க, நீங்க எல்லாம் எதுக்குங்க பொது மேடை போட்டு பேசுறீங்க, நீங்க எல்லாம் எதுக்குங்க கூட்டம் நடத்துறீங்க அப்படிமா. இன்னைக்கு வரல அந்த இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி பதில தான் அன்னைக்கு காந்தியாரும் சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் போய் படிக்க வைங்க அப்படின்ட்டு. ஏங்க இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலங்களை மாதிரி நாங்க இல்ல, நாங்க 1924 காலகட்டங்கள் அங்க இருக்கின்ற புலையர்களும் ஈழவர்களும் இவங்க எல்லாம் சொல்ற பதில், நாங்க இன்னைக்கும் படிச்ச மக்களா தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுடைய பெண்கள் வெளியில பாரிஸ்ட் பட்டம் வாங்க போயிருக்காங்க, நீங்க எப்படி ஒரு பாரிஸ்டரோ அதே மாதிரி பாரிஸ்ட் பட்டத்தோட எங்க பிள்ளைங்க படிச்சு வெளியே வருவாங்க. நாங்க படிப்பெல்லாம் எங்களுக்கு முதல்லயே கிடைச்சிருச்சு, ஆனா எங்களை இன்னைக்கு வரல மனிதர்களா இந்த பகுதியில் நடமாட விட மாட்டேங்கிறாங்க, இதுக்கு நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணுங்க அப்படிங்கிறப்பதான் காந்திக்கு உடனே இவங்கெல்லாம் படிப்பு எல்லாம் எட்டிட்டாங்க, நம்ம இவங்க கிட்ட பதில் பேச முடியாது, சரி நான் உங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு அனுமதி தர்றேன், ஆனா நீங்க இதை வன்முறை போராட்டமா எடுத்துடக்கூடாது, ஒரு அறவழியான சத்தியாகிரக போராட்டத்தை தான் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அது அங்க இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அவரு கேசவ மேனன், மாதவன் நாயர், மற்ற தோழர்கள் எல்லாமே அதை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விதமான போராட்டங்களை எடுக்கிறாங்க. நாம் இன்னைக்கு நூதன முறையில் போராட்டங்கள் எடுக்கிற மாதிரி அன்னைக்கு அந்த பகுதியில் நுழைய முற்படுறதும் அதை அங்கே இருக்கின்ற காவல்துறை தடுத்து நிறுத்துறதும் போறவங்களை எல்லாத்தையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறதும் அங்கே முன்னணியில் நின்ற தோழர்கள் எல்லாம் என்னைக்கு எப்படி இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய தோழர் ஆனந்த், தோழர் மோகன் போன்ற இந்த தோழர்களை எல்லாம் கைது பண்ணிட்டா நாளைக்கு திராவிடர் கழகத்துக்கு பேசுறதுக்கு வெளியில் இருந்து தான் ஆட்களை கூப்பிடணும். அந்த மாதிரியான நிலைமை தான் அங்கேயும் நடந்தது. ஆரம்ப காலங்களில் நடந்த அந்த கூட்டங்களை எல்லாம் கைது செய்து தோழர்களை போராளிகளை எல்லாத்தையும் சிறைப்படுத்திட்டாங்க. மீண்டும் காந்தியாருக்கு கடிதம் எழுதுறாங்க. காந்தியார் சொல்றாரு, இது இந்துக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறாரு. இன்னைக்கும் இந்த மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்கும். இங்க திருச்செங்கோட்டில் ஒரு சர்ச்சுக்கு மேல கோபுரத்தை கட்ட முடியல, ஏன்னா இது இந்துக்களுடைய புனித தலம், இங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு, அதனால நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறான். இஸ்லாமியர்களுடைய மசூதி என்னைக்கு வரலும் உயர்த்தி கட்ட முடியல. இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு. இங்க புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பு தான். நான் பெரிய கோடீஸ்வரன், இங்க நாமக்கல்ல சுத்தி இருக்கிற நிலப்புலங்கள்லாம் எனக்கு தான் சொந்தம், இங்க இருக்கிற கல்லூரி நிறுவனங்கள்லாம் எனக்கு தான் சொந்தம், இங்க ஓடக்கூடிய லாரி பஸ் இருக்கு எல்லாமே எனக்கு தான் சொந்தம், எங்க சமுதாயம் தான் இங்க மெஜாரிட்டி சமூகம், நாங்க தான் காசு பணம் வச்சிருக்கிறோம், அதனால எங்க சமுதாயத்துக்கு நீங்க 10 ஓட்டு கொடுங்கன்னு கேட்டா எந்த தேர்தல் நடத்த அதிகாரியும் கொடுத்துட மாட்டான். நீ காசு போன கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வச்சிருக்கலாம், ஆனா ஒரு மனிதன் ஒரு மதிப்புன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு மட்டும்தான். அது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியல் சட்டத்தினுடைய அந்த சாரம். அதெல்லாம் இல்லைன்னா இந்த அரசியல் சட்டம் எல்லாம் நம்மளை வழி நடத்தலைன்னா என்னைக்கும் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இருப்பாங்க பார்ப்பனர்களாகட்டும் அல்லது பார்ப்பனர். இன்னைக்கும் தோழர் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், தவிர நினைச்சுக்காதீங்க. இந்த புலி கூட நான் பறை அடிச்சோம்னா காட்டுக்குள்ள இருக்கிற புலி ஓடி போயிடும், தீப்பந்தத்தை காட்டணும்னா காட்டுக்குள்ள இருக்கிற புலி ஓடி போயிடும், கூட்டமா எங்கேயாவது சத்தம் போட்டோம்னா புலி ஓடி போயிடும், நிஜமான புலி ஓடி போயிடும். ஆனா புலி வேஷம் போட்ட மாதிரி நடிக்கக்கூடிய
இந்த அண்ணாமலை போன்ற ஆட்கள், எல்முருகன் போன்ற ஆட்கள்லாம் பறை அடிச்சோம்னா ஆடுவாங்க. ஏன்னா புலிவேஷம் போட்டவன் பறை அடிச்சு ஆடுவான். இங்க தீப்பந்தத்தை காட்டோம்னா அதை வச்சுக்கிட்டே சுத்துவாங்க, தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டே சுத்துவாங்க. நிஜமான புலி தீய காட்டணும்னா ஓடிடும். ஆனா இங்க புலிவேஷம் போட்டவன்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம், இவங்களுக்கு நிஜமாலுமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் இங்க படிச்சிருக்கிறாங்களா, இதுல எந்தெந்த மாதிரியான விதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுமா? இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்க யாரையுமே இவங்க எல்லாம் வந்து நீங்க எல்லாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அடக்கி ஆள்றதுக்கு யாருக்கு இங்க அதிகாரம் தரல. இவன் பெரும்பான்மைவாதம் பேசி இது முழுக்க இன்னைக்கு அம்பேத்கரை இழிவுபடுத்துற மாதிரி அன்னைக்கு அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் அமித்ஷாங்கிற உள்துறை அமைச்சர் பேசுறாரு. தலைவர் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர். இந்த நாடு இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயகமான நாடா இருக்கு. இவங்க எல்லாம் யாரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு உள்துறை அமைச்சர் ஆவறான், நிதி அமைச்சர் ஆவறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சட்டத்தை முன்னாடி வச்சு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் இவங்க எல்லாருமே அமைச்சரவை பொறுப்பேற்கிறாங்க. நீ அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட புண்ணியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அப்ப அம்பேத்கரை இழிவுபடுத்துறது இல்லையா இது? இவங்க இந்த இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு இவருக்கெல்லாம் தகுதி இருக்குதா? இவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இங்கு அனைத்து மக்களுக்குமான ஜனநாயகத்தை வலியுறுத்துகிறது. இங்க யாரையுமே நீ என்ன விட பெரியவன்னு சொல்லி சொல்ல முடியாது. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு மனுஷன்னா ஒரு மதிப்புன்னா அவனுக்கு ஒரு வாக்கு மட்டும் தான் செலுத்த முடியும். ஆனா இவங்க செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சி, இவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வைக்க வேண்டும் என்கின்ற அந்த சூழ்ச்சி எண்ணத்தோடு தான் அம்பேத்கர் மேல ஒரு கல்லெறிகிறான். இதுக்கு எல்லாமே அவங்க வந்து அப்படியே எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காம மௌனமா இருந்துட்டாங்கன்னா, இவன் அடுத்தது எங்க வைப்பான்னா, அரசியலமைப்பு சட்டம் சரியில்லை, மனுசாஸ்திரம் தான் சரி அப்படிமா. மனுசாஸ்திரம் என்ன சொன்னதுன்னா, நான் கொலை செஞ்சுட்டேன் என்ன தூக்குல போடணும்னு சொல்லுது. பாப்பான் கொலை செஞ்சுட்டா முன்னாடி இருக்கிற 3 முடியை மட்டும் சிறைச்சுட்டா போதும்னு சொல்லி மனுசாஸ்திரம் சொல்லுது. ஆக இவனுடைய அந்த எந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறான்னா, பார்ப்பனர்களை இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனர்கள் வேதமாக வைத்திருக்கக்கூடிய மனுசாஸ்திரத்தை இங்கு அரசியல் சட்டமாக கொண்டு வருவதற்கு அமித்ஷா போன்றவர்கள், நரேந்திர மோடி போன்றவர்கள், அதற்கு இங்கு புலிவேஷம் போட்டு ஆடிட்டு இருக்கிற எல்முருகன், அண்ணாமலை போன்றவர்கள் துணையாக இருக்கிறார்கள். ஆனால் இதை திராவிடர் கழகமும், திராவிடர் கழகத்திற்கு துணையாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், ஆதித்தமிழர் பேரவை, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் சக்தி இருக்கும் வரை இது போன்ற அரசியல் சட்டத்திற்கு எதிரானவர்களை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு திராவிடர் பூமி, தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கே வழிகாட்டும். எல்லோருக்கும் எல்லாமும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு துணை புரிவோம். தந்தை பெரியார் புகழ் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.